யாரும் பார்க்காத நேரம் அது. சட்டென மணமகனை தள்ளிவிட்டு மணமகள் தலை தெறிக்க ஓடினாள். மண்டபமே திடுக்கிட்டது. மணக்கோலத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தவள் திடீரென ஓட்டமெடுக்க காரணம் என்ன என அன்று நடந்ததை நினைத்து புலம்பியபடியே கண்ணாடி முன் நின்று யோசித்து கொண்டிருந்தாள் பர்வதம். அச்சமயம் மா மா அம்மா என வாசலில் நின்று கத்திக்கொண்டிருந்தான் பலதேவா. டேய், என்னடா பிரச்சனை என்று வினவியபடியே வந்தாள். எதுக்குமா கார்லெல்லாம் புக் பண்ணியிருக்க? ஆட்டோடையே போயிட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்டான். டேய், மானத்தை வாங்காதடா, வாடா என்றாள் அவன் தாய் பர்வதம். நடுவே பலதேவன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைத்து, டேய், இதுதான் கடைசி, இதுக்கு மேலே எங்களுக்கு தெம்பில்ல, பேசாம சன்னியாசி ஆகிடு என சிரித்து கொண்டே காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள் பலதேவனின் அக்கா. உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா நக்கலா இருக்குது என கடுகடுத்து கொண்டே பார்த்தான் பலதேவன். என்னப்பா போலாமா என அவன் முதுகில் தட்டிவிட்டு காரின் முன் சீட்டில் ஏறினார் அவன் அப்பா பரந்தாமன். வண்டி புறப்பட்டது. வழிநெடுக புலம்பி கெட்ட குடும்பம் போலும். இந்த இடமாவது நல்லபடியா அமையணும், அதுக்கு அந்த காமாட்சி தான் அருள் புரியணும் என்றாள் பர்வதம். மா, இதுவரைக்கும் இவனுக்கு 12 பொண்ணுங்களை பார்த்துருக்கோம். அதில் 5 பொண்ணுங்க இவனை பிடிக்கலைன்னு சொல்லிருச்சு. 4 ஜாதகம் சரியில்லை, 2 நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுச்சு. எனக்கு என்னமோ இவனுக்கு கல்யாணமெல்லாம் ஆகும்னு நம்பிக்கையே இல்லை என படபடவென பொறிந்தாள் பலதேவனின் அக்கா. மா, இவளை பேசாம வர சொல்லு என எச்சரித்தான் பலதேவன். அடியே சும்மா இருடி நீயாச்சும். ஏண்டா, இந்த லவ் கிவ் பண்ணி எங்காவது ஓடக்கூடாது? ஆனால் அதுக்கும் உனக்கு திறமை இல்லை, வேஸ்ட்டு பெல்லோடா நீ. மா என மறுபடியும் ஒரு எச்சரிக்கை குரல். பரந்தாமனும் திரும்பி முறைப்பு காட்ட ஒருவாறு பேச்சு அடங்கியது. சேர வேண்டிய இடமும் வந்து கார் நின்றது. நல்ல வரவேற்பு. பெண்ணை பெற்றவளும் வளர்த்த தமையனும் வாய் நிறைய வாங்க என்று அழைத்து குசலம் விசாரித்தனர். சடகோப தரகர் தான் சொன்னாரு, ஃபோட்டோவில் பிடிச்சு போச்சு, அதான் நேர்லேயே வந்துட்டோம் என்றார் பரந்தாமன். ரொம்ப சந்தோஷங்க. காஃபி டிஃபன் என்றபடி அம்மாவை பார்த்தான். அவன் அம்மாவும் காப்பியுடன் கொஞ்சம் மிக்சரும் வைத்து கொடுத்து கொண்டே வந்தாள். கடைசியாக மாப்பிள்ளையிடம் வந்தாள். நான் காஃபி டீ எல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க என மிக்சரை மட்டும் எடுத்துக்கொண்டு நெளிந்தான் பலதேவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு காஃபி டீ மட்டும் இல்லை, வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இந்த வயசில் அனாவசியமாக எதுவும் செலவழிக்க மாட்டானா பார்த்துக்கோங்களேன். நிறைய சேர்த்து வைப்பான், கொஞ்சம் கஞ்சம் தான், ஆனால் தனக்கு மனைவியாக வரப்போறவளுக்கு இப்போவே நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறான் என்று மகனின் புகழை பாடினார் பர்வதம்மாள். எல்லாம் புக்ஸில் இடம்பெறதான். மெல்ல பர்வதம் காதில் கிசுகிசுத்தான். மா, நீ பொண்ணு பார்க்க வந்தியா இல்லை என்னை அசிங்கப்படுத்த வந்தியா? இப்போ எதுக்கு இதெல்லாம் உளறிட்டு இருக்கிறா? டேய், நீ சும்மா இருடா என மகனின் தொடையில் கிள்ளினாள் பர்வதம். ஏங்க, பொண்ணு ஊருக்கு எதுவும் போயிட்டாங்களா? ஏன்னா ஆஃபீஸுக்கு 2 hour தான் பர்மிஷன் போட்டிருக்கேன், லேட்டாக போனால் லாஸ் ஆஃப் பே ஆகிரும், அதான் கேட்டேன் என பரபரத்த குரலில் கேட்டான் பலதேவன். டோட்டல் டேமேஜ். இவனை எதுக்குமா கூட்டிட்டு வந்த என பர்வதத்தின் காதாண்டே முடங்கினாள் அக்கா. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைங்க, பொண்ணு இங்கே தான் இருக்கு, இந்தா வர சொல்லிடுறேன் மா என்ன கண்ணசைவிலே அன்னையிடம் சொன்னான் அண்ணன். மெல்லிய கொலுசின் இனிய ஓசை, மல்லிகையின் மயக்கும் மன்மத வாடை என அவள் வரும் முன்னே அவ்விடம் கொஞ்சம் சிலிர்த்தது. எலுமிச்சை மஞ்சள் பட்டுப்புடவியில் அகண்டு சிவப்பு வைத்த ஜரிகை. ஒரு ரசாயன மாற்றம் தான் எங்கோ தலைக்குள் முணுமுணுத்து கொண்டே இருக்கும். அவள் வருகையும் அப்படித்தான் இருந்தது. இவள் எனக்கானவள் என்று அவனிடம் சொன்னது. பொண்ணை நல்லா பார்த்துக்கடா, அப்புறம் நான் சரியா பார்க்கலைன்னு சொல்லிடாத என கூறி பரந்தாமன் ஓங்கி சிரித்தான். நீயும் தாமா, மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோமா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதில்ல என ஏதோ கவலை தொனித்த குரலில் கேட்டாள் அவள் அண்ணன். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என கவ்விய குரலில் கூறினாள் அவள். சட்டென அவள் தாய்க்கு என்ன சொல்வதென தெரியவில்லை. அவளை பார்த்து முறைத்தாள். இதுல என்ன இருக்குது, பேசட்டும், நாளை பின்ன அவங்க தானே வாழ போறாங்க, ஒருத்தருக்கொருத்தர் பேசி தெரிஞ்சுக்கட்டுமே என்றார் பரந்தாமன். போடா, போய் பேசிட்டு வா என்றார். நடுவே, மா, இந்த பொண்ணும் இவனை பிடிக்கலைன்னு சொல்ல போது என பர்வதம் காதில் எச்சரித்தாள் பலதேவனின் அக்கா.
இப்போது இருவரும் தனிமையில். ஒரு நிமிடம் நீண்ட நிசப்தம். அவளே பேச்சை தொடங்கினாள். என்னை பிடிக்கலைன்னு போய் சொல்லிடுறீங்களா? பலதேவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான். ஏங்க, என்னை பிடிக்கலையா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. பின்ன ஏங்க அப்படி சொல்ல வர்றீங்க? வேற யாராவது நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் போய் உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல போகிறேன் என கூறி கதவோரம் வந்தான். திடீரென அவள் குரல் தடுத்தது. அதை கேட்காமலே சென்றிருக்கலாம். ஆனால் கேட்டுவிட்டான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு என சொல்லும் பொழுதே அவள் கண்கள் கலங்கின. என்னது? புரியல. ஆம், அவளுக்கு கல்யாணமாகிவிட்டது. கல்யாணமாகி பின்பு தாயாகி இப்போது தனியாகி நிற்கிறாள். 110 பெண்களுக்கு நடக்கும் கதைதான் அவளது. அது கடைத்தெருவில் சீலை எடுக்க 100 கடை ஏறி இறங்கும் பெண்கள் தன்னவனை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் ஆணின் மனதை கூட ஏறி பார்த்ததில்லை, பார்ப்பதும் இல்லை, இனிமேல் பார்க்க போவதும் இல்லை. அவள் கதையை அவள் வாயால் சொன்னாள். அவள் மனம் ஆறுதலடையும். ஆகையால் அவளே சொல்லட்டும் என அவன் அமைதியாக இருந்தான். ஆமா, எனக்கு கல்யாணமாச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா அப்பா ஆசையாக பண்ணி வச்சாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருந்தேன் ஒரு 6 மாதம். அப்புறம் இன்னும் சந்தோஷமாக, ஏன்னா அப்போ நான் 2 உயிராக இருந்தேன் என அவளது கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் எதிர்பாராத விதமா என்னோட இன்னொரு உயிர் என்னோடையே போயிருச்சு. அப்போ ஆரம்பிச்சது தான் 1 வருஷம் வரைக்கும் போச்சு. அப்புறம் சுத்தமாக நின்றுருச்சு. கோர்ட்டே அதை பிரித்து வச்சிருச்சு. இப்போது அவள் கண்ணீர் அவள் மூக்குத்தியின் வழியே வழிந்து வியர்வையுடன் கலந்தது. இப்பெல்லாம் எனக்கு ஆம்பளைங்கனாலே ஒரு வெறுப்பு. அவங்களுக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அதுவும் ஒரு சந்தேக பேய். பின்ன சந்தேகப்படுற ஆம்பளையவே கடவுளா வச்சு கும்பிட்டா அப்படித்தானே ஆம்பளைங்க இருப்பாங்க. போதுங்க, இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். எங்கள் வீட்டில் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. என்னை வேண்டாம்னு சொல்லிருங்க ப்ளீஸ் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் அலர்கிறது. சுமார் 3 வருடங்கள் தேக்கி வைத்ததெல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாள். இனி அவள் கண்களில் கண்ணீர் வரத்தின்றி வறண்டுதானே போகணும். அவள் சொன்னதெல்லாம் அவனை என்னென்னவோ உண்டு பண்ணியது. தீர்க்கமாக அவனுக்குள் ஒரு முடிவு இல்லை. மெல்ல வந்து கீழே அமர்ந்தான். கொஞ்சம் தண்ணீர் கேட்டான். இதன் நடுவே பர்வதம் காதுகளில் வந்து கிசுகிசுத்தாள் அவள் மூத்த மகள். மா, பொண்ணு வந்து பிடிக்கலைன்னு சொல்லும் பாரேன். அவள் அண்ணன் கொஞ்சம் இறங்கி, மாப்பிளை பொண்ணை பிடிச்சிருக்கா என்றான். கொஞ்சம் அமைதி நிலவியது. மீண்டும் கேட்டான் அண்ணன். எல்லோரும் ஆவலுடன் இருந்தார்கள். ஒரு வழியாக ஒரு பெருமூச்சு விட்டு தயாரானான். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமில்லை. உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கலை. மா, வா போலாம் என சரமாரியாக பதிலளித்து விட்டு சென்றான். வாசலில் நின்று திரும்பி பார்த்தான். உட்கதவோரம் விரக்தி சிரிப்பை உதிர்த்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சீதையை பார்த்த ராமனை போல அந்த பார்வை அவனுள் 1000 கதைகளை சொல்லியது. மெல்ல நாட்கள் சென்றன. சுமார் 13 நாட்கள் கடந்துவிட்டன. அது ஒரு மாலை பொழுது. அவள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. வாசலில் அவன்தான் பலதேவன். அவனை பார்த்தவுடனே கோபமாக கேட்டாள் அவள் அம்மா. பிடிக்கலைன்னு போனீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இன்ஃபேக்ட் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிருங்கன்னு சொன்னதே உங்கள் பொண்ணுதான். இதை கேட்ட அந்த நிமிடமே ஸ்தம்பித்தாள் பெண்ணை பெற்றவள். மேற்கொண்டு பேச அவள் வாய் வரவில்லை. பின்பு அவளிடம் தனியாக பேச வேண்டுமென வேண்டுகோள் விட்டான். வேண்டுகோளுக்கு பலனும் கிடைத்து விட்டது. அன்று பேசி அதே அறை காத்து கொண்டிருந்தது. பலதேவன் 2 கட்டையில் பேச ஆரம்பித்தான். என்னடா, அன்னைக்கு பேசாம போனவன் இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்கேன்னு பார்க்குறியா? சத்தியமா என்னால் முடியல. அன்னைக்கு நீ சொன்னதை சொன்னேனே தவிர என் அடி மனசுல இருந்து அதை நான் சொல்லலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறியா சொல்லு. என்ன, என்னை கஞ்சம்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நான் கஞ்சம்தான். என் மூளை வேணா கஞ்சமாக இருக்கலாம். ஆனால் என் மனசு கஞ்சமில்லை. அதில் எந்த வஞ்சகமும் இல்லை. நான் உன் பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறேன், சொல்லு. இதை கேட்ட அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அவனை ஏறெடுத்து அவள் பார்க்க அவன் மறுபடியும் இசைத்தான். என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறியா என்று. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது.
அவள் அடக்கி வைத்திருந்த அத்தனை ஆத்திரமும் கண்ணீராக வழிந்தோடியது. இங்க பாரு, இனிமேல் நீ அழுகாத. உன் கண்ணீரிலிருந்து வந்தால் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். நாம இருவரும் திருமணம் செஞ்சு பல 100 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழணும். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கெஞ்சினான். அவள் கண்களில் சம்மதம் என்று தெரிந்தது போல. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.